இது உண்மையிலே தமிழ் படம் தானா இல்ல கொரியன் படமா? அந்த படத்தை பத்தி இப்ப பார்ப்போம். மேட் இன் கொரியான்னு சொல்லி ஒரு படம் 2022 ரிலீஸ் ஆன நித்தம் ஒரு வானம். அது சூப்பர் படம், அது எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த படத்தோட டைரக்டர் கார்த்திக் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்தோட கதாநாயகி பிரியங்கா அருள்மோகன். அவங்க படத்தோட ஸ்டார்டிங்ல கொரியால இருந்து நம்மளை பார்க்க 4 பேர் வராங்கன்னு சொல்லிட்டு கதையை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க சொல்ற பிளாஷ்பேக்ல நான் கொரியாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ இங்க இருந்து கொரியாவுக்கு போகணும்னு நினைக்கிறவங்கள ஒரு 4 கொரிய பசங்க இவங்கள பார்க்க அங்க இருந்து கிளம்பி இங்க வராங்க. அதுக்குள்ள என்னென்ன நடக்குது அதாங்க கதை. படத்தோட பெரிய பிளஸ் என்னன்னா படத்தோட மேக்கிங். ஒரு கொரியன் படம் பார்க்கும்போது எப்படி இருக்குமோ அப்படியே அதே மேக்கிங்ல இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதான் அந்த படத்தோட பெரிய பிளஸ். இன்னொன்னு என்னன்னா படத்துல இருக்க எல்லா கேரக்டர்ஸும் அவங்களுக்கு கொடுத்ததை அவங்களுக்கு கரெக்டா பண்ணிருக்காங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவோ கொஞ்சம் கம்மியாவோ அந்த மாதிரி யாருமே பண்ணல. படத்தோட மைனஸ் பத்தி கேக்குறீங்களா? என்னைய பொறுத்த வரைக்கும் படத்துல மைனஸ் எதுவுமே இல்லைங்க. எல்லாருமே கரெக்டா நடிச்சிருக்காங்க, கரெக்டா எடுத்திருக்காங்க. கதை ஒரு நல்ல கதை, எல்லாமே கரெக்டா பண்ணிருக்காங்க. இந்த படத்துல முக்கியமா ஒரு பார்ட்டி கேரக்டருங்க. அந்த பார்ட்டிக்கும் ஹீரோயினுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா அது பேசப்படும். இந்த படத்தை யாருங்க பார்க்கலாம் அப்படின்னு கேக்குறீங்களா? பொண்ணுங்க எல்லாருமே இந்த படத்தை பார்க்கலாம். அதை தாண்டி ஃபேமிலியா படத்தை எல்லாருமே வீக்கெண்ட்ல பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி தான் அந்த படம் வந்துருக்குது. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது இந்த படத்தை கண்டிப்பா போய் பாருங்க.